ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபர்ன் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் வந்து பிங்க் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் மார்க்கிங் பென்சில், இது வந்து கிளாஸ் மார்க்கர் பென்சில் சொல்லுவாங்க. அயன் நீடில் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸ்ட்ரெயிட் லைனில் தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டிசைனில் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து 2 டாட் வைக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். இந்த கீழே வைக்கிற டாட்டில் தான் வந்து எல்லா ஸ்டிச்சும் வந்து மீட் ஆகணும். அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பவும் போல் சில்க் த்ரெட் வந்து டபுளாக எடுத்து எண்டில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிங்கிள் த்ரெட் தான் இருக்குன்னா, அதாவது நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற பாபினில் வந்து த்ரெட்டை சுற்றிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க 2 த்ரெட்டாக. இல்லைனா நீங்கள் ஷாப்பில் வாங்கும்போது டபுள் த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிற லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே வந்து கீழே வந்து அந்த லைனில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது குட்டி லாக் போட்டுட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி கீழே வந்து லாக் பண்ணாமே வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது குட்டி லாக் வந்து போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறமா பண்ணும்போது அந்த குட்டி லாக் வந்து போடாமல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நம்ம குட்டி லாக் சொல்கிறது வந்து ஒரு ஸ்மாலாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறது தான் குட்டி லாக்னு சொல்லுவோம். ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு புட்டா வந்து போட்டு காட்டுறேன். இது ஃபர்ன் ஸ்டிச் வச்சு நம்ம இது வந்து நெக்லைன் வந்து கொடுக்கலாம். புட்டாஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு புட்டாஸ் மாதிரி கொடுக்கலாம். ஒரு நெக் ஃபுல்லாகவுமே கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நான் வந்து இப்போ இதில் லாக் போடாமல் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி இழுப்போமோ அந்த மாதிரி இழுத்து இது வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோஸுமே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கிளாஸ் வீடியோ எல்லாமே வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதுலேயும் கேட்கலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸும் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். இப்போது நான் இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எத்தனை லேயர் வேணுனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்ம அந்த டிசைனை எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ ஃபினிஷ் பண்ணும்போது எண்ணாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். நான் இப்போ மறுபடியும் இன்னொரு மோட்டிஃப் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கு வந்து ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் போல் குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த கீழே கொண்டு வந்து லைனில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இதுலேயே வந்து சைடில் அதாவது கீழே வந்து குட்டி லாக் போடாமல் நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இதில் எல்லா எண்டுலேயும் வந்து பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நெக்லைனில் பண்ணும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட்டில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் வந்து பீட்ஸ் ஸ்டோன்ஸ் எது வேணாலும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் கீழே எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து சைடில் 2 ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் போடுறோம். இதுதான் வந்து மெத்தடு. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் வந்து குட்டி லாக் போடாமல் 2 பக்கமும் 2 ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கணும். இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு பீட் வச்சு காட்டுறேன். நான் இந்த இடத்துல 3 mm பீட் வச்சு தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஆன்டிக் பீடு உங்கள்கிட்ட இருக்கிற பீட்ஸ் வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நம்ம லேயராக கொண்டு வர இடத்துலையும் அந்த கார்னர்லேயுமே வந்து பீட்ஸ் வந்து கொடுக்கலாம். சுகர் பீட்லாம் வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இது வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு நெக்குக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக வரும். எப்பவும் போல் ஃபினிஷ் பண்ணும்போது எண்ணாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.